வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். இன்னைக்கு சண்டே இல்லைங்களா? ஆனால் இது இன்னைக்கு சாதாரண சண்டே இல்லைங்க. இன்னைக்கு சூப்பர் சண்டே, ஃபேபுலஸ் சண்டே, ஃபேண்டாஸ்டிக் சண்டே, செம்ம சண்டே. ஏன்னா இன்னைக்கு ரெண்டு டீம் பயங்கரமாக சண்டை போட்டுக்க போகிறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஐபிஎல் 19வது சீசனோட ஃபைனல் இறுதி போட்டி ஆர்சிபியும் ஜிடியும் மோத இருக்கிறாங்க. ஐபிஎல் ரசிகர்களுக்கு, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு, குறிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு தீபாவளிங்க. இதை ஏன் சொல்றேன்னா, போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல் அப்போ நான் பெங்களூர்ல தான் இருந்தேங்க. நான் வேலைப்பளு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். நைட்டு 12 மணிக்கு சரியான சவுண்டுங்க. ஊன்னு பயங்கரமா கத்திட்டு போறாங்க. 15 நான் 5வது மாடியில் இருக்கிறேன். ஒரு 15-20 பசங்க திப்பு திப்பு திப்புன்னு கீழே இறங்க ஓடி போறாங்க. திடீர்னு முழிச்சு எனக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு. நான் கூட பூகம்பமோ இல்லை நிலநடுக்கமோ நினைச்சிட்டு நானும் கீழே ஓடி வர்றேன். கீழே ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டேன், ஆர்சிபி இந்த மாதிரி 17வது வருஷம் கழிச்சு 18வது வருஷம் கப்பு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. தம்பி, இதுக்கே தம்பி இவ்வளோ ஆரவாரப்படுறீங்க, இவ்வளோ கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு சாதாரண ஐபிஎல் மேட்ச் தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. அது பாருங்க, சென்னை கிட்ட 5 கப் இருக்குது, மும்பை கிட்ட 5 கப் இருக்குது, எதுக்காக இவ்வளோ ஆரவாரமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுல ஐபிஎல் ஆர்சிபி ஃபேன் சொன்னது என்னன்னா, ப்ரோ இது வெறும் கேம் மட்டும் கிடையாது ப்ரோ, இது எங்களோட 17 வருஷம் எமோஷன், 17 வருஷம் தவம். ஆர்சிபிங்கிறது எங்களோட ஃபீலிங் ப்ரோ, எங்களோட எமோஷன் ப்ரோ, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் சொன்னதுல ஒரு விதத்துல உண்மை இருக்குதுங்க. எப்படி சொல்றேன்னா, ராமர் சீதை 2 பேரும் வனவாசம் போனதே 16 வருஷம் தாங்க. ஆனா நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் 17 வருஷம் தவம் இருந்திருக்கிறாங்க. 17 வருஷம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க கப்பு வாங்கணும்னு ஆசைப்படுறதுக்காக. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு விதத்துல கோலியா இருந்தாலும், ஆர்சிபியோட கூட்டு முயற்சியா இருந்தாலும், இந்த டீமோட கேப்டன் படிதார் போன வருஷம் கப் அடிச்சு கொடுத்து இந்த வருஷமும் ஃபைனல் வரைக்கும் ஆர்சிபி கொண்டு போயிருக்காரு. ஆர்சிபி ஃபேன்ஸுக்காகவே, ஆர்சிபி ஃபேன்ஸ்னு சொல்லக்கூடாது, ஆர்சிபி மரண வெறியர்களுக்காகவே அவர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த கிரிக்கெட், இந்த இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது இந்திய வாழ் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அவங்களோட ஜீன் மெமரியில ஒரு ஏடான் பேக்கேஜ் ஆகி போச்சுங்க. இப்படிப்பட்ட இம்பாக்டை கொடுத்த இந்த ஐபிஎல் அதை ஆரம்பிச்ச ஆரம்ப காலகட்டத்தில் பல எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் கடந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்குதுங்க. அப்படி அந்த சீசனை ஸ்டார்ட் பண்றப்ப அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் என்னென்னா, ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, பழைய ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த ஐபிஎல்லை பத்தி பலவிதமான நெகட்டிவ் விமர்சனங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான T20 ஃபார்மை இந்திய ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க, இந்த சீசன் ரொம்ப நாள் நிலைக்காது, இதனால ஐசிசிக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் வருங்காலத்துல இன்டர்நேஷனல் டீம்களுக்கு இடையே நிறைய மேட்ச் இருக்குது, இந்த சீசனை நீங்க இந்த டைம்ல கண்டக்ட் பண்ணீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப சோர்வாயிடுவாங்க, இன்ஜுரி நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால வருங்காலத்தில் நடக்க போற இன்டர்நேஷனல் மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அந்த பிளேயர்கள்னால அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. இது கூட பரவாயில்ல, ஒவ்வொருத்தங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது தேசபக்தியவே பாதிக்கும், இந்த கிரிக்கெட் ஃபார்ம்னால பிளேயர்ஸ் பணத்துக்காக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, நாட்டுக்காக விளையாடுறத மறந்துட்டு பணம் தான் முக்கியன்ட்டு பணத்துக்காக விளையாட ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு பெரிய குண்டை தூக்கிய போட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரான்ச்சைஸ் அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அப்ப புதுசா இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபாரின்ல பாத்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு என்னதான் நாடுகளுக்கிடையே விளையாண்டாலும் அந்தந்த நாட்டுகளுக்குள்ளேயே பிரான்ச்சைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது ஃபுட்பால் டீமுக்குள்ள. அந்த டைம்ல கிரிக்கெட்டுக்கு பிரான்ச்சைஸ் விதமான ஒரு போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு. இதனாலையும் இந்த மாதிரி சென்னை, டெல்லி, பெங்களூர் இந்த மாதிரியான பிரான்ச்சைஸை இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க, விரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருந்தாங்க. இவங்க சொன்னதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தாண்ட ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஐபிஎல் போட்டியே முற்றிலும் விளம்பரம் சார்ந்தது. விளம்பரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க விளம்பரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டினாங்க. எப்படி நஷ்டத்துல முடிகிற இந்த சீசனுக்கு நம்ம எதுக்கு விளம்பரம் கொடுத்து நம்ம எதுக்கு நஷ்டத்தை சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப நெகட்டிவ் இம்பாக்ட் அதிகமா இருக்குங்காட்டி அந்த சீசன் ஃபுல்லாவே விளம்பரதாரர்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. இதை தொடர்ந்து அந்த அணியை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அணி தலைவர்கள், அணி உரிமையாளர்கள், அவங்க ரொம்பவே பதட்டத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் 1000 கோடிக்கும் மேல பல 1000 கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த சீசனுக்கு. அந்த சீசன்லயே அதிக வேலைக்கு போன ஆள் ஆண்ட்ரியூ சைமன்ஸ். முதல்ல அதிக வேலை கொடுத்து ஏலம் எடுத்ததுன்னா அது ஆண்ட்ரியூ சைமன்ஸ் தானுங்க.
இத்தனை பிரச்சனைகள், இத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஆரம்பிக்குது ஆர்சிபிக்குமே கொல்கத்தாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அடிச்ச 153 ரன் பிரண்டன் மெக்கலம் அப்ப எகிர ஆரம்பிச்ச டிஆர்பி ஃபார் ஐபிஎலுக்கு இன்னைக்கு வரைக்கும் எகிர்னு எகிரிட்டு போயிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி பண்ண பல சாதனைகள் இருக்குது ஐபிஎல்ல. முதலாவதா 2008 ஆர்ஆர் ஜெயிச்சதே ஒரு சாதனை தான் சொல்றாங்க. ஏன்னா அப்ப இருந்த கிரிக்கெட் வல்லுநர்களா இருக்காங்க இல்லைங்களா, ஆர்ஆர் ஒரு பலவீனமான டீம், அது இந்த வாட்டி ஐபிஎல் ஃபைனல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஐபிஎல் ஃபைனல் வந்துச்சு, ஜெயிச்சது ஆர்ஆர். அதை தொடர்ந்து 2013 கிறிஸ் கெயில் அடிச்ச மெகா சம்பவம், கிட்டத்தட்ட 163 ரன்னுங்க 66 பாலுக்கு. டீம் ஸ்கோர் 260 தாண்டி போய்கிட்டு இருக்குது. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஆப்போசிட் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம திணறி போயிட்டாங்க. அந்த அவர் விளையாண்ட ஒவ்வொரு சிக்ஸும், அவர் அடிச்ச ஒவ்வொரு 4-6ம் மக்கள் கண்ணில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்குது தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2019 மும்பை 1 ரன் வித்தியாசத்துல கோப்பையை ஜெயிச்சாங்க. ஐபிஎல் கப்பை ஒரே ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அதுவும் வெற்றிக்கு ஒரு காரணமா இருந்திருக்குது. டிஆர்பி எகிர்னு எகிரிட்டு போயிருக்குது அந்த டைம்லயும் ஐபிஎல் கோசரம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மேட்ச் கிறிஸ் கெயில் ஒரே ஓவர்ல 37 ரன் அடிச்சிருக்கிறாரு. 6 பாலுக்கு 6 6 அடிச்சா கூட 36 ரன் தானே தலை வரும். இவர் என்ன 37 ரன் கொடுத்து வச்சிருக்காரு. பவுலர் யாருன்னு கேட்கலாம் நீங்க. அவரு பேரை நான் சொல்ல விரும்பலீங்க. அதை தொடர்ந்து 2024 எஸ்ஆர்ஹெச் புதிய சாதனை படைக்கிறாங்க ஐபிஎல். அதாவது 263 ரன் டார்கெட் கொடுக்குறாங்க ஆப்போனன்ட் டீமுக்கு. அந்த ஆப்போனன்ட் டீம் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. மேபி அந்த ஆப்போனன்ட் டீமோட ஃபேன்ஸ் கூட நீங்க பார்க்கலாம் இல்லையா. மொத்தம் 19 சீசன்ல 5 தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க, கப் அடிச்சிருக்காங்க. 5 தடவை மும்பை இந்தியன்ஸ் அணி கப் அடிச்சிருக்காங்க. வேர்ல்டு வைடா இந்த 2 டீமுக்கும் தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் வேர்ல்டு வைடா இந்த 2 டீமுக்கும் தான் அதிகமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆர்சிபி 17 வருஷமா கப் அடிக்காததுக்கு காரணமும் இந்த 2 டீம் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க கிரிக்கெட் வல்லுநர்கள். அது மட்டும் இல்லைங்க, தெரியாத பேர் கூட தெரியாத பல கிரிக்கெட் பிளேயர்கள் நட்சத்திரமா மாறி இருக்கிறாங்க இந்த ஐபிஎல் சீசன்னால. எக்ஸாம்பிளுக்கு முதல்ல பும்ராவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஐபிஎல்ல தான். பும்ராவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரு பவுலிங் யாருக்கு போட்டார்னா, ஃபர்ஸ்ட் 3 பால் போடுறாரு, 4 போகுது. அடிச்சது யாருன்னா நம்ம தலைவர் விராட் கோலி. அந்த கோபத்திலேயே 4வது பால் விக்கெட் எடுத்துட்டாருங்க. இந்த மாதிரி நிறைய பெயர் கூட அறியாத பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நட்சத்திரமா மாத்தி இருக்குது. இப்படி 2008 ஒரு சூதாட்ட மாதிரி ஆரம்பிச்ச இந்த ஐபிஎல் இன்னைக்கு கிரிக்கெட்டோட பெரிய திருவிழாவா மாறி நிக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்தியாவில் விளையாண்ட அத்தனை பிளேயர்ஸும் அந்த ஐபிஎல் சீசனுக்காக பாடுபட்ட அத்தனை உரிமையாளர்களும் மட்டும்தான். இந்த ஐபிஎல் ஈவெண்ட் அப்படிங்கிறது வெறும் கிரிக்கெட் போட்டியை மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவோட எக்கானமி மெஷினா மாதிரி இருக்குதுங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றப்ப லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஐபிஎல் மூலியமா அதை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டேடியம்ல ஒர்க் பண்றவங்க, அந்த ஸ்டேடியம்ல ஒர்க் பண்ற செக்யூரிட்டிஸ், அந்த ஸ்டேடியமை சுத்தி இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர், ஹோட்டல்ஸ், உணவகங்கள், இந்த மாதிரியான துறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்குது இந்த ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது. எப்படின்னா, இப்போ ஒரு சிட்டியில ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னா, சென்னை விசஸ் மும்பை மேட்ச் நடக்குதுன்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேயே மேட்ச் நடக்குதுன்னு வைங்க. அந்த போட்டி நடக்கிற இடத்த சுத்தி இருக்கிற எல்லா வியாபாரிகளும் மிக பெரும் லாபத்தை அடைவாங்க. இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனா இருக்கட்டும், இப்போ ஃபிளைட்ல இருந்து ரசிகர்கள் வெளியூர்லயும் இருக்காங்க, வெளிநாட்டிலயும் இருக்காங்க. ஃபிளைட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிளைட் டிக்கெட் அந்த மாசம் மட்டும் ஃபிளைட் டிக்கெட்ஸ் ஜாஸ்தியா சேல்ஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, இப்போ அவங்க டாக்ஸி மூலியமா தானே வந்தாகணும் ஸ்டேடியமுக்கு. அதனால சென்னையில் இருக்கிற டாக்ஸி டிரைவர்ஸா இருக்கட்டும், ஆட்டோ டிரைவர்ஸா இருக்கட்டும், அந்த மாசம் அவங்க நல்ல ஒரு லாபத்தை படிக்கிறாங்க. ஒரு சில்லறை வியாபாரிகளா இருக்கிற இந்த ஹோட்டல் நிறுவனங்கள், சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு நிறுவனங்கள், அவங்களும் நல்ல நல்ல ஒரு லாபத்தை அந்த மாசத்துல ஐபிஎல் மூலியமா லாபம் அடைகிறாங்க. இந்த மாதிரி ஐபிஎல் அப்படிங்கிறது வெறும் போட்டியா மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை மேல கொண்டு போற ஒரு மிகப்பெரிய வருஷம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொட்டி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய தொழில்துறையா இன்னைக்கு ஒரு முன்னேறி இருக்குது. அன்னைக்கு கெயில் அடிச்ச 6 இருந்து இன்னைக்கு சூரியவம்சி அடிச்ச 6 வரைக்கும் அந்த டீமை ஒரு விதத்துல ஜெயிக்க வச்சாலும் இன்னைக்கு அது இந்திய பொருளாதாரத்தை மேன்மேலும் வெற்றி பாதைக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்குது ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் ஈவெண்ட். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.